கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய வருஷத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் அதிலே 12 வசனத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதே வசனம் ஆங்கிலத்திலே விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. The Lord will open for you his good treasure house, the heavens, and you will lend to many nations, but you will not borrow. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அருளி இருக்கிற இந்த வசனத்தை முன்னிட்டு இந்த வருஷத்தை இயர் ஆஃப் ராயல் அபண்டன்ஸ், ராஜரீக பெருக்கத்தின் ஆண்டு என்று பிரகடனம் செய்கிறேன். அது மாத்திரமல்ல, இட் இஸ் ஆல்சோ இயர் ஆஃப் ஓப்பன் ஹெவன்ஸ், ஒரு திறந்த வானத்தின் வருஷமாகவும் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் இந்த வருடத்திலே சகலவித பரிபூர்ண நன்மைகளையும் உங்களுக்கு அருளி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத பகுதியில் இருந்து, அதாவது உபாகமம் 28 அதிகாரத்தில் இருந்து நான் ஒரு 5 ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தில், விசேஷமாக இந்நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்று நிச்சயித்து இந்த 5 ஆசீர்வாதங்களை வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது உபாகமம் 28:1. அந்த முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய சத்தத்தின் ஆசீர்வாதம் என்று குறிப்பிடும்படிக்கு விரும்புகிறேன். அவருடைய சத்தத்தின் ஆசீர்வாதம். இந்த வசனத்தில், இந்த ஒரு வசனத்தில் நீங்கள் 2 காரியங்களை பார்க்க முடியும். அங்கே உண்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உண்மை நிமித்தமாய் வருகிற மேன்மையை அது குறிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அவருடைய உண்மை நிமித்தம் நமக்கு வருகிற மேன்மைகள். வேதம் சொல்கிறது, யோவான் 1 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி. எனவே அவர் உண்மையுள்ள தேவன். 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கும் பொழுது நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தின் ஆசீர்வாதத்திலே அநேக பதில்கள் இருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு பல பதில்களை தரப்போகிறார். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில்கள். எனவே பதில்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக உபாகமம் 28 அதிலே 6வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதம், அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதம். காரணம், அந்த வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, வருகையிலும் போகையிலும் என்று எழுதப்பட்டது. நீ வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 121:8 கவனிக்கும் பொழுது அங்கே போக்கிலும் வரத்திலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு வீட்டை குறிக்கிறது. ஆனால் இதுவோ வருகையிலும் போகையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் இது தேவனுடைய வீட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதம். இரண்டாவதாக அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறபடினால் இந்த வருடத்திலே அவருடைய சமூகம் உங்களை நடத்த போகிறது, உங்களுக்கு பாதை காட்டப் போகிறது. மூன்றாவதாக அவருடைய சத்துவத்தின் ஆசீர்வாதம் என்று உபாகமம் 28:7 அடிப்படையிலே சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எனவே கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு சத்துவத்தை அருளி செய்து, ஏசாயா 40:29 படி சத்துவத்தை பெருக செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது நிமித்தமாக எல்லா இடங்களிலும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலும் உங்களை அவர் வெற்றி சிறக்க செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை. நான்காவதாக நீங்கள் உபாகமம் 28 அதிலே 11, 12 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது அவருடைய சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதம். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் உங்களுக்காக பெய்யும் மழை என்பது ஒரு பின்மாறியும் ஒரு முன்மாறியும் நிறைந்த ஒரு ஆசீர்வாதம். இந்த வருடத்திலே நான் சொல்லுகிறேன், you will never miss your season.
உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட அந்த ஏற்ற காலத்தின் நன்மைகளை நிச்சயமா நீங்கள் இழந்து போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சகல பரிபூரணத்தையும் உங்களுக்கு அருளி செய்து அந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுவார். ஐந்தாவதாக உபாகமம் 28:10 படி அவருடைய சாயலின் ஆசீர்வாதம், அவருடைய சாயலின் ஆசீர்வாதம். அது நிமித்தமாக நீங்கள் கிறிஸ்து இயேசுவை, அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவர்களாக இருப்பீர்கள். அது நிமித்தமாய் ஆவின் மண்டலத்திலே செல்வாக்குள்ள ஒரு வாழ்க்கையை இந்த வருடத்திலே நீங்கள் நிச்சயமாய் வாழ்வீர்கள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த அந்த வசனத்தை நான் திரும்பமாய் வாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எனவே இந்த வருஷத்துல ஒருவேளை உங்க வாழ்க்கையில கடன் என்னும் நுகம் இருந்திருக்கும் என்றால், இதுவரைக்கும் அது தீமையாய் பின்தொடர்ந்திருக்கும் என்றால், இந்த வருடத்திலே தேவன் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அந்த நுகத்தை முறித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இது ராஜரீக பெருக்கத்தின் ஆண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.